ஒரு நாகம் ஒரு பிரெக்னென்ட்டா இருக்கிற பொண்ண கால்லயே கடிச்சிருது. அதனால சில மாசங்களுக்கு அப்புறம் அந்த பொண்ணு பாதி மனுஷன், பாதி நாகம் மாரி ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறா. இந்த ரகசியத்த மறைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீட்டுக்கு அடியில ஒரு குழி நோண்டி அதுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ரூம் கட்டுறாங்க. யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சு தன்னோட பாம்பு குழந்தைய பத்திரமா வளர்த்துறாங்க. இப்போ 20 வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னும் தன்னோட பாம்பு குழந்தைக்கு கல்யாணம் ஆகல. அதனால அவனோட அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க. உடனே அவங்க அம்மா காசு குடுத்து ஒரு அழகான பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அந்த நாள் ராத்திரி கல்யாணம் ஆன பொண்ணு ரூம்குள்ள போறா. ரூம்குள்ள போன அந்த பொண்ணு பாதி நாகமும் பாதி மனுஷனுமா இருக்கிற தன்னோட கணவனை பார்த்து ரொம்பவே பயந்து கத்த ஆரம்பிக்கிறா. பயத்துல ஒண்ணுமே பேசாம பைத்தியம் மாதிரி ரூமை விட்டு வெளியில ஓடி வர ஆரம்பிக்கிறா. ஆனா வாசல்லையே அவளோட மாமியார் அவளை தடுத்து, நீ என்னோட பையனுக்காக நான் காசு கொடுத்து வாங்கின மருமக, எங்க போற அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணை ரூம்குள்ளேயே விட்டுட்டு கதவை மூடிடுறா. அந்த பொண்ணு பாம்பு மனுஷனை பார்த்து ரொம்பவே பயந்து நடுங்கி ரூம்ல ஒரு ஓரமா உட்கார்ந்துருக்கா. அப்ப அந்த நாக மனுஷன் தன்னோட வாளை வச்சு அந்த பொண்ணை தொடுறான். உடனே அந்த பொண்ணு அங்க இருந்த ஒரு கல் எடுத்து அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறா. அந்த பொண்ணு தன்னோட அப்பா கிட்ட ஓடி போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அவங்க அப்பா கூட சேர்ந்து ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறா. அப்ப அந்த நாகம் அந்த பொண்ணை துரத்திட்டு அந்த இடத்துக்கு வந்துருது. ஒரு ஆள் அந்த நாகத்தை அடிக்க ட்ரை பண்றான். அப்ப அந்த நாகம் அந்த ஆளை அடிச்சு கீழே தள்ளி விட்டுருது.